நீங்கள் ஹீரோ படம் எடுக்கும்போது சில்க் சுமிதா அதில் நடிக்க வந்தது. வீட்டில் தங்க வச்சுருந்தேன். அந்த ஊரில் 2 பணக்காரங்க வந்து எங்கிட்ட டைரக்டருக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சிடலாம், வைர மோதிரம் இந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம செய்யலாம். சில்க் சுமிதா மேலே அவருக்கு ஆசை. பணக்காரங்க கொஞ்சம் சொல்லி கிளி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து படத்தில் வந்து ஒரு மாடர்ன் ஹீரோயின் ஒரு 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 டைட்டு கவுன் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. உடனே அந்த ஊரில் ஒரு 4-5 வயசானதுங்க அப்படி போய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவன் எதுக்கு உட்காந்துருக்கானோ அந்த கால் கீழே அப்படி ஒரு கவுன் போட்டுருக்காங்களே, அந்த துணி விலகிச்சுன்னா அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். அது குடிச்சிட்டு இப்படி வைக்குது இல்லை, இது கூல்ட்ரிங்க்ஸ் அதில் கொஞ்சம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி ஆள் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ஒரு வீட்டில் நம்பியார் வீரப்பா 2 பேர் மொதல் படத்தில் நடித்தாங்க. அவளுக்கு வந்து ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தேன். ஒரு கேள்வி எங்களை கூப்பிட்டு முதல்ல இது 2 பேரும் துரத்துங்க அப்படின்னு. என்னன்னு எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்குது, என்னை விட ஒரு மாதிரியா சிரிக்கிறானுங்க. விடுங்க, ஏதாவது ரேப் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உங்கள் முதல் படத்தில் நீங்களும் ஹீரோ தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா அவர்கள் சில்க் சுமிதாவே நடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த படமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. வில்லனா நடிக்கிறவங்க வில்லனும் கிடையாது, நல்லவனா நடிக்கிறவன் நல்லவனும் கிடையாது, செக்ஸாக நடிக்கிறவள வந்து ப்ராஸ்டியூட்டும் கிடையாது இல்லையா? கதாநாயகியாக நடித்தா அவங்க ரொம்ப நல்லவனும் சொல்லிட முடியாது. படத்தில் நடிக்கிறது இல்லையா? இப்போ படத்தில் எல்லா படத்துலையும் நம்பியார் வில்லனாக தான் நடித்தார். எல்லா படத்துலையும் கத்தி எடுத்துவார், எம்ஜிஆரை குத்து வருவார், அவரை குத்துவார், இவரை குத்துவார் நம்பியார். ஆனால் உண்மையிலேயே அவர் கறிமீன் கூட சாப்பிட மாட்டார். தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவார். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுவார். ரொம்ப சாதம் அவர். நானே சினிமாவில் ஸ்டுடியோக்களில் போய் பார்ப்பேன். இவர் நம்பியாருன்றாங்க, இவர் வந்து இப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், தம்பி படத்தில் வெளில பர்சனலாக கதாநாயகன், வீட்டிலேருந்து தான் சாப்பிடுவேன், பொம்பளைங்களை தொட்டு பேச மாட்டேன், இல்லை கறி மீனோடு சாப்பிட மாட்டேன், நான் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்குது. ஆனால் கதாநாயகன் இருக்கிறவங்களாம் அப்படி இல்லையா? 3 அப்படி ஆப்போசிட்டாக 4-3 அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ரா இல்லையா? அப்படிலாம் நிறைய இருக்காங்களே. வீரப்பா கூட அப்படிதான். இதெல்லாம் பார்த்தா அப்புறம் நீங்களே படத்தில் போட்டேன் இல்லையா? பர்சனலாக அவங்க எப்படி சார் கேரக்டர்? நல்ல கேரக்டர் தான். நீங்களே ஹீரோ படம் எடுக்கும்போது சில்க் சுமிதா அதில் நடிக்க வந்தவுடனே அது ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்த போது அந்த ஊரில் 2 பணக்காரங்க வந்து எங்கிட்ட ஒரு ஆள் மூலிமா வந்து பார்க்கணும், டைரக்டருக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சிடலாம், வைர மோதிரம் அந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம செய்யலாம். எதுக்கு எனக்கு போட, நான் புது டைரக்டர், எனக்கு எதுக்கு வைர மோதிரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில்க் சுமிதா மேலே அவருக்கு ஆசை. பணக்காரங்க கொஞ்சம் சொல்லி கிளி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. நான் எப்படி பார்க்குறேன் பாரு. ஓகே, நடிகைனா அப்படி தான் இருப்பாங்க. என்னங்க அவங்க வந்து இந்த உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்கிறாங்க, டான்ஸ் தான் ஆடுறாங்க, குத்தாட்டம் ஆடுறவங்க வந்து கூப்பிட்டா வரமாட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. குத்தாட்டம் படத்தில் அவங்களுக்கு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக வந்துடுவாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்காதா? இதே அது அப்படி தான் இருக்குது உண்மையிலே. அதே போல் ஒரு வீட்டில் நம்பியார் வீரப்பா 2 பேர் மொதல் படத்தில் நடித்தாங்க. அவங்களுக்கு கொண்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஹோட்டல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கும். நாங்கள் 2 பேரும், அவர் ஐயப்பன் பூஜையில் இருக்கார், அவர் வந்து இது அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்காக காவி ட்ரெஸ்ஸில் இருக்கிறார், இவர் கருப்பு ட்ரெஸ்ஸில் இருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும்போது இந்த கறி மீன் சாப்பிட்ற இடத்துல ஹோட்டல்லாம் இருந்தால் அவருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அங்கே இருந்தார். அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. 2 பேரும் ஏதாவது நாட்டு நடப்பை பற்றி பேசிக்கிட்டு சிரிப்பாங்க. இவர் அவர் ஒரு சிரிப்பார். இதை பார்த்தோன்னே அந்த வீட்டில் இருக்கிற கேள்வி இல்லை, ஒரு கேள்வி எங்களை கூப்பிட்டு முதல்ல இது 2 பேரும் துரத்துங்க அப்படின்னு. என்னன்னு அவங்களெல்லாம் 90-85 வயசுமா அப்படின்னு. ஒன்றும் தப்பு நடக்குது, எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்குது, என்னை விட ஒரு மாதிரியா சிரிக்கிறானுங்க. விடுங்க, ஏதாவது ரேப் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. வயசு அவங்க ரேப் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்குது. எல்லா படத்துலையும் கொடூரமாக நடிக்கிறானுங்களே, இவனுங்களே எப்படி என்னை வீட்டில் வச்சுருந்தா நாளைக்கு தப்பு நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க தனிப்பட்ட முறையில் குழந்தை மாதிரி இந்த படத்தில் அப்படி நடிக்கிறாங்கண்ணா, அதெல்லாம் குணம் மாறாது இல்லை. அதுவும் எம்ஜிஆரே வந்து இவர் சாட்டையால் அடித்தவன்ல, அப்படிலாம் வந்து நினைக்குது. அதுவும் எம்ஜிஆர் சாட்டையால் அடித்தவன் நம்மளை என்ன பண்ணுவான்ல. இப்படி முட்டாள்தனமாக இருக்குது ஜனங்க. இந்த முட்டாள்தனத்துலேருந்து விடுவிக்கணும்னு தான் நான் அந்த படம் எடுத்தேன். குறிப்பாக சில்க் சுமிதா பற்றி வந்து ராதிகா நினைக்கிறேன், அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும்போது, சில்கை பார்க்கும்போது வெளியில் இப்படி கவர்ச்சி நடிகை அப்படி தோணாலுமே
இப்படி வெளியில இருந்து பாக்குற யாருமே கிட்ட போய் அவங்க வந்து அப்ரோச் பண்ண முடியாது, நெருப்பு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்லியிருந்தாங்க இல்லையா? நீங்க ஸ்பாட்ல அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சரி. அவங்க கால் மேலே அவங்க வந்து படத்தில் வந்து ஒரு மாடர்ன் ஹீரோயின் படத்தில் ஒரு 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 டைட்டு கவுன் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. உடனே அந்த ஊரில் ஒரு 4-5 வயசானதுங்க அப்படி போய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவன் எதுக்கு உட்காந்துருக்கானோ அந்த கால் கீழே வந்து இவனுக்கு கவுன் போட்டுருக்காங்களே அந்த துணி விலகிச்சுன்னா அப்படி கொஞ்சம் பார்க்கலான்ட்டு அப்படி போய் உட்காந்துருக்காங்க. எதுக்குங்க இல்லை அப்படின்னு. ரெண்டாவது அது குடிச்சிட்டு இப்படி வைக்குதுல்ல இது கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸ், அதில் கொஞ்சம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி ஆள் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அதுக்கு சண்டை வேற சண்டை. இது அப்படி சீனை வச்சு நாள் போச்சு ஒரு கோயிலில் பார்த்து சோடா கொடுத்தோம்ல, அதை ஒருத்தர் கலக்கி சாப்பிட்றான்றது தெரிஞ்ச உடனே அதை அப்படியே சீனாகிட்டேன், கதையிலே சீனாகிட்டேன். ஏன்னா சில்க் சிமிதா சாப்பிட்ட அந்த வச்சதில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா அது வந்து இப்படி ஒரு ஒரு மூட நம்பிக்கையான ஒரு இதுவான ஜனங்களாக தான் கிராமத்தில் இன்னும் இருக்காங்க. ரொம்ப வேடிக்கை அந்த நல்ல பொண்ணு தான் நல்ல பொண்ணு. ஓகே, பர்சனலாக பர்சனலாக நல்ல பொண்ணு. நானே வந்து ஒரு தடவை ஹைதராபாத் போயிட்டு சென்ட்ரலில் வந்து இறங்குறேன். என் வண்டி வந்து சேர லேட் ஆகுது டிராஃபிக்கில், எனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தான். சில்க் சிமிதாவும் அங்கேருந்து வருது, ஹைதராபாத்லேருந்து வந்து ட்ரெயினில் வந்து இறங்கினவொடனே என்ன சார் அது இல்லை என் வண்டி வருதுமா, வந்தவொடனே நான் போயிடுவேன். சார் நான் ஷூட்டிங்கு தான் போகணும் அப்படின்னு. சரிம்மா நீ ஷூட்டிங் போங்க, 10 மணி ஆகிடும். என் வண்டி வந்தால் இன்னும் 10 நிமிஷம், நான் ஷூட்டிங் கிடையாது இன்றைக்கி, நாங்கள் போகிறோம். இல்லை சார்னு வண்டியை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க திருப்பி வாங்கன்ட்டு அது வண்டியில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்து நின்று இது காஃபிலாம் சாப்பிட்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போகுது, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட்டிங் 1 ஹவர் லேட்டாக தான் போவேன். சார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. சினிமாவில் என்ன பண்ணுவோன்னா கதை சொல்லும் போதே நோட்டை விடுவானுங்க, படுக்க கூப்பிடுவானுங்க. அப்புறம் ஷூட்டிங் எடுக்கும்போது பண்ணுற தொல்லல் கொஞ்சம் நெஞ்சு இருக்காது. நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அவங்க எல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுமா. ஆனால் உங்கள் வீட்டுக்கார் வந்து அது எப்படி நீ ஏதாவது கவர் பண்ணி வச்சுருக்கிறியா இல்லை அவரே எப்படியா, இது என்னன்னு எனக்கு புரியலையே. உண்மையிலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுமா. அதனால் நான் வந்து யாரை பார்த்தாலும் வந்து இந்த கால்த்திக்கு போட்டுக்குவேன். இன்னும் பெரியவங்களாம் மயிர் அப்படின்னு நினைப்பேன் நான் ஆம்பளைங்களே. அவரை பார்க்கும்போது எனக்கு மரியாதை, நான் நல்லா கொண்டு வந்து விட்டு போனேன்னு பேசிட்டு சில இடத்துல விட்டு பேசிட்டேன். பர்சனலாக ஆம்பளைங்க ஆண்னாலே வெறுக்கிற ஒரு கேரக்டரை மாறிட்டாங்களா? அது என்னன்னா ஜொல்லு விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? கொஞ்சம் அப்படி சாஃப்டாக இருந்தால் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்ரோச் பண்ணுவானு. கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி திமிரா இருந்துன்னு வச்சுக்கோ, அடிச்சுருவா போறாட்டு பயப்படுவாங்க. இல்லையா? பெரிய பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கும்போது அவங்க இந்த மாதிரி தான் ரஜினி சார் கூட பண்ணியிருக்காங்க, கமல் சார் கூட பண்ணியிருக்காங்க இல்லையா? அது விருப்பம்ன்றது வந்து சாதாரண பெண்களாக இருந்தாலும் பெரிய ஆளுங்களாலும் அவங்க விருப்பப்பட்டு ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுன்றது அது ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருப்பம் இல்லாதன்றது கொஞ்சம் விட்டா என்ன ஆகிடும் என்ன காரியம் இல்லையா? விருப்பம் இல்லாத வந்து இது பண்ணானுன்னா அப்புறம் கடைசியில் என்னன்னே தெரியாமல் போயிடும், ரவுடிசம் ஆகிடும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல. சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது, எனக்கு இன்ன வரைக்கும் வந்து வெளியில் தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த நியூஸை கேள்விப்பட்டது உங்களுக்கு என்ன சார்? ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தது, சோத்துக்கெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு 6 வீட்லேயே சொந்தக்கார வீட்டில் ரொம்ப ரொம்ப இருந்து படிப்படியாக அப்படியே வளர்ந்து மேலே வந்தது. வந்து நல்லா ஆர்டிஸ்ட் ஆகி ஒரு காலத்தில் சில படத்தில் வந்து சில்க் சிமிதா ஒரு டான்ஸ் ஆடினா கூட போதும், அந்த படம் நல்லா ஹிட் ஆகிடும். ஒரு படம் வந்து பிஸ்னஸ் ஆகலன்னு வச்சுக்கா, சில்க் சிமிதா ஒரு பாட்டை ஒன்று போட்டுட்டு சில்க் சிமிதா நடிக்கணும்னு போட்டு வியாபாரம் ஆகிடும். அந்த அளவுக்கு நேம் வந்துச்சு அந்த பொம்பளைக்கு. அது தேவையில்லாமல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கம்மியாக போச்சு. ஒரு நடிகை இருக்காங்களே, நடிகை யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் திட்டான் அப்படின்னா ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட்டு உடனே போய் அவனை கொலை பண்ணணுன்னு கூட கோவம் வந்துடும் அவனுக்கு. ஏன்னா டென்ஷன் பார்ட்டிகளாக இருக்கு, புரியுதா? எம்ஜிஆருக்கு எது எம்ஆர் ராதாவுக்கு ஏன் சண்டை வருது? எமோஷன்ஸ். ஏதோ ஒன்று சொத்து கிளறி விட்டான்னா டமால் டீமில் அடிச்சுட்டு வருங்க அவங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்செட் வந்ததுன்னா, யாராவது ஏமாற்றிட்டான், யாராவது நம்மளை இது பண்ணிட்டான்னா அப்படியே வந்து சிலது வந்து பழி வாங்கிடும், சிலது தற்கொலை பண்ணி அது அப்படியே. அப்போ அந்த இடத்துல வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, சொல்லி சமாதானப்படுத்தி அதெல்லாம் இல்லைம்மா ஓடுமா அப்படி இப்படின்வாங்க. பெரியவங்க அதுங்களுக்கு கைடன்ஸ் கம்மி, பெரியவங்க இல்லை அதுக்கு இல்லையா? அப்பா அம்மா யாரும் இல்லை, அப்பா அம்மான்றதுங்க யார் நான் சாக்காப் சாக்கிற மாதிரி வண்டி கொஞ்சம் பிரேக் இல்லாமல் போச்சுன்னா பிடிச்சி நிறுத்துற மாதிரி. அது அந்த எமோஷனாக இருக்கும்போது அவங்க சொல்லி ஆமாம் இதெல்லாம் அப்படிதான்மா ஓடுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை.
டக்குன்னு போய் ஏதோ பண்ணிடுச்சு. இறந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்போ இருந்தனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி சர்க்கிளில் பேசியிருப்பாங்க இல்லையா, என்ன ரீசன் சொல்லிட்டு? இறந்துட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ரீசன் சொல்லுவாங்க. நம்ம அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஓகே. நான் சரி பாவம் ஒரு நல்ல ஹீரோயின் இறந்து போயிடுச்சு அதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அது மன பாதிப்பு ஒன்று, அதுவே காரணமாக இருக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கலாம், யாரோ ஏமாற்றிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கூட வந்து ஃபேஸ் பண்ணலாம்ல. அதே ஏன்னா நீங்கள் தைரியமான பொண்ணுன்னு சொல்கிறீங்க, கால் மேலே கால் போட்டு அதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அப்செட் ஆகும்போது கொஞ்சம் கூட இருந்து கொஞ்சம் ஆதரவு செகண்ட் தான். ஓகே. ஏஜானவங்க ஒருத்தர் இருக்கணும் கூட, அம்மா அப்பா அந்த மாதிரி யாராக இருக்கும் இல்லையா. அது கமிட்மெண்ட் இருக்கணும் லைஃப்பில். கல்யாணம் இருக்கணும், குழந்தை குட்டி இருக்கணும், அப்போ தான் கமிட்மெண்ட் வரும் இல்லையா. சில பேர் என்ன சொல்கிறாங்க, டே இன்றைக்கே செத்துலான்னு பார்த்தேன், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து உயிரோட வாழறேன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிள்ளைங்க தடுத்து நிறுத்து இல்லையா. என் வீட்டுக்காரட எனக்கு வாழ பிடிக்கல, தூக்கி போட்டு வந்துடலான்னு நினச்சேன், எங்கள் அப்பா அம்மாலாம் தப்பாவா பேர் கட்டு போய்டும் தான் போகிறதில்ல அப்படின்றாங்களே, என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கமிட்மெண்ட். அதுதான் பாவம். உங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்துக்கு மிஞ்சினதாக எதுவுமே இருக்காது, குடும்ப பாங்கான படம் அப்படின்னு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. எப்படி சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க? எப்படி பாக்யராஜ் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்றீங்க? எத்தனை படத்தில் ஒர்க் பண்ணீங்க? நான் குடியிருக்கிற ஏரியாவில் குடியிருப்போர் சங்க தலைவராக இருந்தேன். ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட்னும் போது பொது விஷயத்துக்கு ஈடுபடுவோம். 150 வீடு, அது வந்து ஸ்லம் கிளேஸ் போர்டு வீடுன்னு சொல்லுவாங்க. ஹவுசிங் போர்டில் 15 ரூபா தான் வாடகை. அதை எங்கள் மாமனார் மூலியமாக வாங்கிட்டேன். ரொம்ப சீப். வெளியில் போனோம்னா 60-70 ரூபா வாடகை. 5 ரூபா வாங்கிட்டு அந்த குடியிருப்போர் சங்கத்துக்கு நான் தலைவர், மலேரியா தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவர். அப்புறம் ஈவினிங்கில் போய் பியூசி தான் முதல்ல படிச்சிருந்தேன். பிஏ எம்ஏலாம் படித்தேன். பச்சிபாஸில் எம்ஏ படித்தேன் ஈவினிங்கு. அதில் வந்து மாணவர் அணி தலைவர். இப்படி பல பொது விஷயங்களில் நான் ஈடுபட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு சினிமாவில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லை, நேரமே இல்லை. அது மட்டும் இல்லை, காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கார்பரேஷனில் மலேரியா வேலை. ஒன் டச். காலையில் 6 மணிக்கு போனால் ஒரு 2 மணிக்கு முடிச்சுடுவாங்க. 2 மணிக்கு மேலே எனக்கு சம்பளம் பத்தலை. ஏன்னா அப்பா அம்மாக்கெல்லாம் அனுப்பணும், அண்ணன் தம்பிங்கெல்லாம் அனுப்பணும். அதனால் இந்த கார்பரேஷன் சம்பளத்தை ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 2-3 கோயிலில் வந்து கணக்கு எழுதுவேன். அதில் ஒரு 150 ரூபா கணக்கு கிடைக்கும். அது அப்பா அம்மாவுக்கு அனுப்பி விடுவேன். 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு எதுக்கு போவேன்னா ஈவினிங் காலேஜ் படிக்கிறதுக்கு போவேன், பிஏ எம்ஏலாம். அப்போல்லாம் ஈவினிங்கில் போனால் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா. டேயில் 3 வருஷம்னா ஈவினிங்கில் 4 வருஷம் பிஏ படிக்கணும். எம்ஏன்னா 2 வருஷம் தான், ஈவினிங்கில் 3 வருஷம் படிக்கணும். போயிட்டு மறுபடியும் நைட் 12 மணிக்கு வந்து படுப்பேன். 1 மணி நேரம் படிப்பேன். 1 மணிக்கு படித்து 2 மணிக்கு மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து ஒன்லி 3 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன். அது ஒரு போராட்ட காலம், அதிகமான உழைப்பு. ஒன்லி 3 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன். இப்போ எம்ஏலாம் முடித்தேன், ப்ரொஃபஸராக போகலாம், எம்ஃபில் படித்தோம்னா ஏதாவது காலேஜில் ப்ரொஃபஸராக போகலான்னு நினைக்கும் பொழுது அது அப்ளிகேஷன் போட்டேன். டாக்டரேட் படித்தோம்னா கிடைக்கும் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அந்த நேரம் எதிர்பாராத விதமாக சினிமா எனக்கு கிடச்சி. அதில் என்ன என் கூட வந்து வேலை செய்துட்டு இருந்தார் சேனாபதினு ஒரு 16 வயதில் வந்து கூட நடிச்சிருப்பார் அவர். ரஜினி வந்து பரட்டான்னு வந்து உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. ஆமாம். அப்போ அவர்கிட்ட வந்து பொண்ணு பார்க்க வருவார் ஒருத்தர், சேனாபதினு ஒருத்தர். அவர்கிட்ட அதை கேட்பார், யார் ஸ்ரீதேவியை அந்த அவங்க வீடு எது பொண்ணு பார்க்க போகணுன்னு. இவன் கலாட்டா, ரஜினி கலாட்டா பண்ணி பொய்யெல்லாம் சொல்லி அவன் துரத்து விட்டுருவாப்புல. அந்த ஆளாக நடிச்சிருந்தார். அவர் வந்து எங்கூட வேலை செய்திருந்தார் சேனாபதின்றவர். அவர் சொன்னார், சினிமாலே இருப்பார்ல, சினிமாவில் என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்பப்போ கூட வேலை செய்யணும்னு சொல்லுவார். அவருக்கு பிரச்சனை இல்லை, வேலை செய்த நேரம் போக சினிமாவில் போய் ஏதாவது பார்ட் டைம் நடிப்பார். எனக்கு தான் நிறைய வேலையே நேரமே இல்லையா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க, போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் படம் பார்க்க பவர் ஹவுஸில் வேலை செய்கிறேன். என்ன படம் சார்? சின்ன வீடு, பாக்யராஜ் சார் படம். ஓகே. பாக்யராஜ் படம். சரின்னு போனேன், ஏன்னா ஃப்ரீயாக தானே பார்க்க போகிறாங்க. அவர் போய் பார்த்தோம். அதில் எல்லாம் பெரிய விஐபிலாம் நிறைய படம் பார்க்க வந்தாங்க. இதெல்லாம் இருக்கார் இல்லையா அப்போ பாக்யராஜ் சார்? ஆமாம்மா, ஏவிஎம்மில் தான் அந்த ஏசி தேட்டரில் தான் போட்டாங்க பிரிவு, ரிலீஸுக்கு பிஃபோர். அதில் பர்டிகுலராக பாக்யராஜ் சாரை வந்து வாரிசுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். ஆமாம். அதனால் படம் அவர் பிரிவு போட்டால் அதை பார்க்க எம்பி எம்எல்ஏ எக்கச்சக்கமாக வருவாங்க. அவருடைய அந்த பார்க்குற அந்த இது இருக்கு இல்லையா தேட்டரில், அப்படி ஒரு கார் நிற்கிது. நாங்கள் தான் சாதாரண ஆளுங்க ஒரு 10-15 பேர் கூப்பிட்டு வந்தோம். நான் கேட்டேன், ஏன் எல்லாம் பெரிய பெரிய விஐப்பாக இருக்காங்க, எங்களை கொண்டு வந்து எதுக்கியா சைக்கிளில் நாங்களா எங்களை வந்துன்னா இல்லை. அவன் பாக்யராஜ் சார் என்ன நினைக்கிறாருன்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் படம் பார்த்தா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, ஏன்னா ஏசி ரூம்லேயே இருக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு எது பிடிக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பப்ளிகளோட தொடர்பு இருக்கிற நீங்களாம் ஒரு நாளைக்கு 500 பேரை பார்க்குறீங்க, கார்பரேஷனில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தான் ஒரு 10 பேரை கூட்டின்னு வர சொன்னார். அவங்க ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டாங்க. படம் பார்த்தோம். ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர். அப்புறம் அவருடைய எல்லா படம் வெற்றி காரணம் இதுதான் ஒரு காரணம். ரிலீஸுக்கு முன்னாடி போட்டு காமிச்சு, சாதாரண மக்களுக்கு போட்டு காமிச்சு, பின்னாடி உட்காந்துப்பார். எங்கெங்கே கை தட்டுறாங்க, எங்கெங்கே கை தட்டலைன்னா கை தட்டல, இவர் கை தட்டுவாங்கன்னு இடத்துல கை தட்டலன்னா அதை தூக்கிடுவாருங்க சீனை. ஓகே.
எதுக்கு வேஸ்ட்டு அங்கே போய் தேட்டரில் இங்கேயே தேட்டரில் எங்கே தட்ட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு மாஸ் சைக்காலஜி உள்ள ஆள். நான் அப்புறம் படம் பார்த்து முடிச்சு கேட்டார், நீங்களாம் புதுசா அப்படின்னு. ராமா சார் படம் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் பெரிய ஆள் இல்லை, எம்ஜிஆர் வாரிசு சொல்லியிருக்கிறாரு, பெரிய ஆள். பாக்யராஜ் சார் பார்த்தா போதும் நினைக்கிறவன் இருப்பான் இல்லையா. நான் கம்யூனிஸ்ட்னால நான் அவ்வளோ பெருசாக எதுவும் நினைக்க மாட்டேன். கை கொடுக்கறது கூட யோசிப்பேன் நான். இன்னும் எல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் என்ன போய் ஆகுது, கடவுளே வந்தாலும் கை கொடுக்க மாட்டாங்க எல்லாம் ஈக்குவல் தான், எல்லாம் உண்டு ஃப்ரெண்டுன்னுவான் இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் நான் படத்தினுடைய ஒப்பீனியன் சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் எல்லா படமும் நல்லா படமாக இருந்தது, முந்தாரி முடிச்சு, மௌன கீதங்கள், அந்த நாட்கள் எல்லாமே தான். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் குறை இருக்குது. இதில் என்னன்னாக்கா ஒய்ஃபை வந்து ரொம்ப ஒரு குண்டாக இருக்குது, அதனால அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுகிட்ட போகிற மாதிரி இருக்குது. அது குண்டாக இருக்கிற பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைஞ்சிட போகுது. கேரக்டர் சீரியல்னா போகலாம் இல்லையா, பிஹேவியர் சீரியல்னா போகலாம். நீ இந்த குண்டாகிறத போய் போனோம்னா ஒரே மாதத்தில் குறைச்சிடலாமே. அதனால் உங்கள் ஹீரோயிசம் குறையுது, அதில் அடிப்படுது அப்படின்னு சொல்லி அப்படி யோசனை பண்ணிவிட்டு விட்டார். நான் வந்துட்டேன். அது சொல்லலை அவர் ஒன்றும் சொல்லி அப்படியா அப்படின்னு நினச்சிட்டார். அவர் போய் இன்னும் யோசனை பண்ணியிருப்பார். காலையில் என் வீட்டுக்கு வண்டி வந்தது. அந்த வண்டி எதுன்னா பாக்யராஜ் சார் கல்யாணத்தில் பாரதி ராஜா கொடுத்த ஃபாரின் வண்டி. அந்த வண்டி என் வீட்டான வந்திருக்கும் போது எனக்கு யோசிச்சேன், நான் யூனியன் தலைவர் தான் அந்த ஏரியாவுக்கு. ஏதாவது ஆட்டோக்காரங்க வருவாங்க, பிஞ்சுனா அவ்வளோதான், டூ வீலர் வரும், பெரிய ஃபாரின் கார்லாம் வராது. இதை பார்த்தோன்னே என்னென்னு எனக்கு சந்தேகம். நம்மளை கூட்டும் போனாங்க பாக்யராஜ் சார் ஆஃபீஸில். ஒரு 20 அசிஸ்டண்ட் உட்காந்துங்கிறாங்க, கஜ கஜ கஜன்னு. அந்த சினிமானே தெரியும்ல, நல்லா ரிச்சாக உட்காந்துருப்பாங்க, எல்லாம் விதவிதமான ட்ரெஸ்ஸு ஸ்டைலில் உட்காந்துருப்பாங்க. பார்த்திபன், பாண்டியராஜன் எல்லாம் இருக்காங்க. அவர்கிட்ட இருந்தாங்க அதெல்லாம், லிவிங்ஸ்டன் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் போனேன், குமார் குமார் எல்லாம் போனேன்.